அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் சனி பகவானுடைய வக்ரம் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போதும்? 7.5 சனி, அதுவும் ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கப்போ சனியினுடைய வக்ரம் உங்களுக்கு சாதகமா பாதகமா? குறிப்பிட்டு உங்களுடைய மாபெரும் விரய செலவிலிருந்து மாபெரும் அலைச்சல் இலிருந்து உங்களை காப்பாற்றப் போகும் இந்த சனி வக்ரம். கண்டிப்பாக சரிங்களா? நோய் முதல் வலி வேதனைகள் வரை, அதுவும் ஏமாற்றம் வரை இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் சரி பண்ண போகிறார் இந்த சனி வக்ரம். சரிங்களா? ஸோ டீட்டெயிலாக விரிவாக விளக்கம் பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தெரிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தெரியும் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய மீன ராசியில் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான். 7.5 சனி உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி அமர்ந்து இருக்கும்போது சனி பகவான் கண்டிப்பாக ஒவ்வொரு வருடமும் இடையில் சனி வக்ரம் அடைவார். அந்த வக்ர காலகட்டம் தாங்க உங்களுக்கு அப்பாடான பெருமூச்சு ஓரளவுக்கு ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் பின்னோக்கி நகர்ந்து செல்வார். அதனால் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும், பிரச்சனைகளுடைய தீவிரம் குறையும். அது எப்போ நடக்கப்போகுது அப்படின்னா ஜூலை மாதம், அதாவது இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம்னா பின்னோக்கி நகர்ந்து போகிறது. மேலும் அதனுடைய பலன்கள் அப்படியே உள்டாவாக மாறி நடக்கும். தன்னுடைய இயல்பு குணங்களை அந்த கிரகங்கள் மாற்றும். அப்போ ஜூலை 13 வக்ரம் அடையக்கூடிய சனி பகவான் நவம்பர் 18 வரை வக்ர நிலையில் இருப்பார். ஓகேங்களா? அப்போ நவம்பர் 18 வரை இந்த வருடம் நிச்சயம் 7.5 சனி ஜென்ம சனி அப்படின்ற ஒரு பிரச்சனை உங்களுக்கு இல்லாத மாதிரி தவிடுபடியாகும். அப்படி தலைகீழ மாறும். பட்டு கொண்டிருக்கிற கஷ்டங்கள் பஞ்சுமத்தை மாறிவிடுவீங்க. சரிங்களா? ஸோ அதில் முதல்ல நான் சொல்லக்கூடியது நிறைய விரைய செலவு, தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை, மற்றவங்களுக்காக நேரத்தை செலவழிக்கிறது, மற்றவங்களுக்காக பணத்தை செலவழிக்கிறது, விரோதிகளுக்கு போய் செய்ய வேண்டிய ஒரு கடமை, செய்ய வேண்டிய ஒரு வேலை, பிடிக்காத ஒரு வேலையில் இருக்கிறது, பிடிக்காத ஒரு உறவுகளோடு பழக வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை, இதனால் ஒரு மன விரக்தி ஏற்பட்டிருக்கும். அந்த சூழல் போது சரியாகும். பிடித்த வேலை, பிடித்த நபர் என அனைத்தும் தலைகளாக மாறும். முதல்ல வேலை விஷயத்தில் பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிற ஒரு திருப்தி இருக்கும். அலைச்சல், பயணம், நேர விரயங்கள், பண விரய செலவுகள் இருக்காது, சேவ் பண்ணிக்க முடியும். மேலும் இந்த ஒரு நேரத்தில் கட்டிய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும், மாமியார் வீட்டு வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும், கூட பிறந்தவங்களால் கொடுக்கப்பட்ட தொல்லைகள் குறையும். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்கும் மேலே நோய், உடல் நோய் பிரச்சனை சரியாக போகுதுங்க. உங்களை வாட்டி வதைத்த உடல் நோய் பிரச்சனைகள் சரியாகும். உங்கள் மீது தேவையில்லாத ஒரு பழி போட்டிருக்கிறாங்க, உங்கள் மீது தேவையில்லாத ஒரு குறை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த குறை சரியாகும். உங்கள் மேலே மிகப்பெரிய அளவு ஒரு பெரிய ஒரு பொறுப்பை தூக்கி கொடுத்து, பெரிய ஒரு வேலைகளை கொடுத்து, உங்களை நிம்மதியாக தூங்க விடாமல், சாப்பிட விடாமல் இருந்த அந்த ஒரு வேலை தொழிலில் இருக்கக்கூடிய பழு குறையும், வேலை சுமை குறையும். சரியா? ஸோ விரோதிகளுக்கு நன்மை செய்த ஒரு காலகட்டம். அதாவது இன்னும் தவிர்க்கவே முடியாது அப்படின்ற பட்சத்துக்கு உறவுகள்லேயே பிடிக்காத உங்களுடைய எதிரிகள் இருப்பாங்க, விரோதிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வழி இல்லாமல் நீங்கள் உதவி பண்ண வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும். ஸோ அந்த சூழலிலிருந்து சற்று விலகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. சரிங்களா? ஸோ மேலும் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் வாழ்க்கை துணையோட உடல்நிலை சரியாகும். திருமண பாக்கியங்கள் திடீரென்று நடப்பதற்கு யோகங்கள் உண்டு. தொழில் ரீதியான நன்மைகள் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? ஸோ இந்த சனி வக்ர காலகட்டத்தை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக இன்னும் மேலும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நரம்பில் சம்பந்த பிரச்சனைகள், கால் சம்பந்தமான உடல் பிரச்சனைகள் சரியாகும். மேலும் அசையாத சொத்துக்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் குறுக்கு வழியில் சில பண வரவுகள் கிடைக்கிறதுக்கு பாக்கியங்கள் இருக்குது. உங்களுக்கு வர வேண்டிய பணமானது வசூலாகும். ஸோ இந்த நேரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்குது. எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்கு விஷயத்தில், வார்த்தை விஷயத்தில் கண்டிப்பாக கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாமல் வாக்கை கொடுத்து, வார்த்தையை கொடுத்து மாட்டிக்காதீங்க. தவறு அவர்களே பண்ணியிருந்தாலும் நீங்கள் தவறி விடக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கின்ற அளவுக்கு மாறிவிடும். நீங்கள் தான் கெட்டவங்க மாதிரி காத்திடும். ஸோ அதனால்
சில இடங்களில் மௌனத்தை கடைபிடிப்பதும் பல இடங்களில் வார்த்தைகளை குறைத்துக் கொள்வதும் உங்களுக்கு அவசியம் தேவையாக இருக்கிறது. சரியா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம். இந்த வீடியோ இந்த லைக் பண்ணுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.